இந்த புதிய மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது நிதி ஆண்டினுடைய துவக்கம் இல்லை, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இல்லை. அதில் இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் டார்கெட் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய முக்கியமான காலகட்டம் இது இல்லை. புதிய நிதி ஆண்டில் நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இந்த தருணத்தில், இந்த நிதியாண்டினுடைய துவக்கத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். மலாக்கி சாப்டர் 3 verse 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் இப்போ நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, தசமபாகத்தை குறித்து இப்போ நம்ம தியானிக்க போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள்னு சொல்கிறார் இல்லையா. அது ஏன் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு இல்லை. வானத்தின் வாசலை திறந்துன்னு சொல்லலாம் இல்லை, கேட் ஆஃப் ஹெவன் சொல்லலாம், இல்லைன்னா டோர்ஸ் ஆஃப் ஹெவன் சொல்லலாம், இல்லை வானத்தின் கதவுகளை திறந்து மதகுகளை, இப்படிலாம் வேறு வார்த்தையில் சொல்லலாம். ஏன் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படி கர்த்தர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அப்போ வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் ஆசீர்வதிக்கிறதுனா என்ன? நம்ம இப்போ அதைத்தான் பார்க்க போகிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனா என்ன? விண்டோ ஆஃப் த ஹெவன்ஸ், விண்டோஸ் ஆஃப் த ஹெவன்ஸ். வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனா என்ன? அப்படி தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறப்ப நாம் என்ன செய்யணும்? அதுதான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? சரி, முதல் காரியம், ஆண்டவர் சொல்லும்போது வானத்தின் பலகணின்னு சொல்கிறார் இல்லையா. தமிழ் பைபிளில் பலகணின்னு இருக்குது. சில வசனங்களில் வானத்தின் மதகுகள்னு இருக்குது, பலகணின்னு இல்லாமல் மதகுகள் அப்படி இருக்குது. சில வசனங்களில் ஜன்னல் அப்படியே இருக்குது இல்லையா. பல வார்த்தைகளை, இந்த 3 வார்த்தைகளை மாறி மாறி ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்குது இல்லையா. விண்டோஸ் அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் கரெக்டாக இருக்குது. சரி, இந்த நம்ம பலகணினே எடுத்துக்கிறோம், ஏன்னா இந்த வசனத்தில் பலகணி தானே இருக்குது. ஸோ நம்ம பலகணினே எடுத்துக்கிறோம். வானத்தின் பலகணி அப்படின்னா என்ன? விண்டோ ஆஃப் த ஹெவன் அப்படின்னா என்ன? சரி, நம்ம இதுக்கு எங்கே போகணுன்னா, முதல்ல ஆதியாகம புஸ்தகத்துக்கு போவோம். முதல்ல எங்கே ஆண்டவர் இந்த பலகணியை, ஜன்னலை எங்கே உண்டு பண்ணினார், அதிலிருந்து நம்ம இந்த காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 16. ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வாக்கியம். நீ பேலைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேலையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். சரி, இப்போ ஆண்டவர் நோவாட்ட சொல்லும்போது நோவாவினுடைய பேழையில் அவர் என்ன செய்ய சொன்னார்னா, ஒரு ஜன்னலை செய்ய சொல்கிறார், ஒரு விண்டோ இல்லையா, ஒரு பலகணியை செய்ய சொல்கிறார். எதற்காக நோவாவுடைய பேழையில் இந்த பலகணியை செய்ய சொல்லணும்? பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, வெளிச்சம் வர்றதுக்காக இல்லை காற்றோட்டத்துக்காக ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார், அந்த நோவாவின் பேழையில் ஒரு விண்டோவை வைக்க சொன்னார், ஜன்னல் வைக்க சொன்னார். ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, 40 நாளளவும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எதுவுமே என்ன செய்யப்படலை, அங்கே காணப்படலை இல்லை. அப்போஸ்தலரில் பவுல் ஒரு கப்பலில் போகிற போது ஒரு பகுதியில் மழை இருந்துச்சு, அப்போவே என்ன இல்லையா, சூரியனும் நட்சத்திரங்களும் காணப்படவில்லைன்னு எழுதுகிறார் இல்லை. இங்கே வேத பண்டிதர்கள் ஒத்துக்கொள்ளுகிற காரியம் என்னென்னா, 40 நாள் அளவும் அங்கே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எதுவுமே என்ன இல்லை, காணப்படலை. ஸோ இதிலிருந்து ஜன்னல் வழியாக வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொன்று சொன்னால், நோவா அந்த 40 நாள் சென்ற பிறகு தான் ஜன்னலை என்ன செஞ்சார், ஓப்பனே பண்ணுறார் இல்லையா. அவர் ஜன்னலை திறக்கிறதே 40 நாளுக்கு பின்னாடி தான் அவர் ஜன்னலை திறந்தார் இல்லையா. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 6வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 8 verse 6.
40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து, அப்போ 40 நாளைக்கு பின்னாடி தான் இப்போ நோவா எதையே ஓப்பனே பண்ணுறார். ஃபஸ்ட் டைம் அவர் ஜன்னலை ஓப்பன் பண்ணுறதே, விண்டோவை ஓப்பன் பண்ணுறதே 40 நாளுக்கு பின்னாடி தான் ஓப்பன் பண்ணுறார். அப்போ அதை வெளிச்சத்துக்காக அத்தனை நாள் அவங்க என்ன செய்யலை, பயன்படுத்தலை. அப்போ எப்படி நோவாவுடைய பேழையில் வெளிச்சம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க விளக்குகளையும் அதுக்கு தேவையான ஒளிவை என்ன இதெல்லாம் கண்டிப்பாக என்ன செஞ்சுருந்தார், நோவா ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார் இல்லையா. அப்போவே ஒளிவ மரங்கள்லாம் இருந்துச்சு தானே. நோவாவுடைய பேழையில் இந்த புறா ஒளிவ இலையைத்தான் கொண்டு வந்துச்சு இல்லையா. இந்த வெளிச்சம் இந்த ஜன்னல் வழியாக வர்றதுக்காக ஜன்னலை உண்டு பண்ண சொல்லலை இல்லையா. இந்த ஜன்னலுடைய பர்பஸ் என்னென்னா, விண்டோவுடைய பர்பஸ் என்னென்னா, அது வெளிச்சத்தை கொடுப்பதற்கோ இல்லை காற்றோட்டத்துக்காகவோ ஆண்டவர் அதை வைக்க சொல்லலை. ஏற்கனவே அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, நோவாட்ட எண்ணெய் விளக்குலாம் என்ன செய்யுது, போதுமான அளவு தேவைக்கு அவர் வச்சுருந்தார். சரி, அப்போ இந்த விண்டோவை எதுக்கு தான் இந்த ஜன்னலை கர்த்தர் உண்டு பண்ணினார் அப்படின்னா, அதுக்கு வார்த்தை நமக்கு தெளிவாக விளக்கம் சொல்லுது. அந்த விண்டோ வழியாக சில காரியங்களை நோவா வெளியே அனுப்புகிறார், டிஸ்பேட்ச் பண்ணுறார் இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த விண்டோவை அவர் உருவாக்க சொன்னதுடைய நோக்கமே என்னென்னா, சில காரியங்களை உள்ளேருந்து வெளியே அனுப்புவதற்காகத்தான், டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஜன்னலே உண்டு பண்ணார் இல்லை. 8வது அதிகாரம் 7வது வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வாக்கியம், ஜெனிசிஸ் சாப்டர் 8:7. ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும். அடுத்த வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க, ஜெனிசிஸ் சாப்டர் 8:8 வாசிங்க. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். போதும். அப்ப இந்த ஜன்னலை ஆண்டவர் செய்ய சொன்ன நோக்கமே என்னன்னா, டிஸ்பேட்ச், ஒரு காரியத்தை அனுப்பி வைக்கிறது இல்லை. ஒரு காரியத்தை என்ன செஞ்சு வைக்கிறதுக்கு, அனுப்பி வைக்கிறது. அது வெறுமனே வெளிச்சத்துக்காக மட்டும் அதை சொல்லலை. ஏன்னா அது 40 நாள் வரைக்கும் அதை வெளிச்சத்துக்காக அவங்க என்னவே செய்யலை, பயன்படுத்தவே கிடையாது. ஸோ ஜன்னல் எதை அடையாளப்படுத்துதுன்னா, பிப்ளிக்கல் மீனிங் என்னென்னா, இந்த ஜன்னல் விண்டோவுடைய பலகணியினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, ஒரு காரியத்தை வெளியே அனுப்பி வைக்கிறதுக்கு, அதன் வழியாக ஒரு காரியத்தை என்ன செய்கிறது, டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பலகணி என்ன செய்யப்படுது, வைக்கப்படுது. இது வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் உண்டு. சில காரியங்களை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். சரி, முதல் காரியம், பலகணினா அது எதுக்குன்னா, வேதம் சொல்லுகிற அர்த்தம் என்னென்னா, ஒரு காரியத்தை டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ அடுத்த கேள்வி, எதையெல்லாம் ஆவியானவர் இந்த பலகணி வழியாக டிஸ்பேட்ச் பண்ணுறாரு, தேவன் எதையெல்லாம் இந்த பலகணி வழியாக அனுப்பி வைக்கிறாரு. இந்த நோவா சம்பவத்தை எடுத்துக்கிறீங்களேன், 2 காரியங்கள் அவர் அனுப்புகிறார் பலகணி வழியாக இல்லை. ஒன்று, காகத்தையும் அனுப்பி வைக்கிறார், ரேவனும் அனுப்பப்படுது, அடுத்து புறாவும் அனுப்பப்படுது, ஒரு டவ்வும் அனுப்பப்படுது. அப்போ 2 காரியத்தை இந்த பலகணி வழியாக டிஸ்பேட்ச் பண்ணுறார். நோவாவுடைய பேழையினுடைய ஜன்னலுடைய மெயின் பர்பஸே இந்த 2 காரியங்களையும் வெளியே அனுப்புறதுக்கு தான். என்னென்ன, ஒன்று காகம், இன்னொன்று புறா. சரி, இந்த காகம் எதை அடையாளப்படுத்துது, இந்த புறா எதை அடையாளப்படுத்துது? காகம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஜட்ஜ்மெண்ட்டை அடையாளப்படுத்துது, நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்தும் ஒன்று. அடுத்து புறா எதை அடையாளப்படுத்துதுன்னா, பிளஸ்ஸிங்ஸை, ஆசீர்வாதங்களை அடையாளப்படுத்துது. சரியா? ஒன்று காகம் ஜட்ஜ்மெண்ட்டை அடையாளப்படுத்துது, அடுத்தது புறா ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துது. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த பலகணி வழியாக 2 காரியங்கள் அனுப்பப்படுது. ஒன்று ஜட்ஜ்மெண்ட்டும் அனுப்பப்படுது, அட் த சேம் டைம் அதே நேரத்தில் எதுவும் அனுப்பப்படுதுன்னா ஆசீர்வாதங்களும் அனுப்பப்படுது. சரியா? நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கிறணும், தேவனுடைய வானத்தின் பலகனி வழியாக, அந்த ஜன்னல் வழியாக, விண்டோ வழியாக ஆசீர்வாதங்கள் மட்டும் அனுப்பப்படலை, அதன் வழியாக ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புகளும் என்ன செய்யப்படுதான், அனுப்பப்படுது. சரி, இதுக்கு வேதத்திலேருந்து சில ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவோம். நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா, இந்த பலகனி வர்ற இடத்துலலாம் சில இடங்களில் ஜட்ஜ்மெண்ட்டும் சில இடங்களில் ஆசீர்வாதமும் குறிக்கப்படும். சரியா? பலகனி எங்கெல்லாம் மென்ஷன் ஆகுதோ பைபிளில், அங்கெல்லாம் நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா சில இடங்களில் எதை குறிக்கும், ஜட்ஜ்மெண்ட்டு, நியாய தீர்ப்பையும் தேவனுடைய தண்டனை தீர்ப்பையும், இன்னொரு பகுதியில் அதே நேரத்தில் வேறு இடத்துல சில இடங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் இது என்ன செய்யுது, குறிக்குது. சரியா? சரி, முதல்ல நம்ம இப்போ நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கலாம். பலகனிலிருந்து எப்படி நியாய தீர்ப்பு வருகிறது அதை பார்க்கலாம்.
ஏசாயா புஸ்தகம் 24வது அதிகாரம் 18வது வசனம். ஐசாயா சாப்டர் 24 verse 18. அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்குன்னு இருக்கு இல்லையா? தமிழில் மதகுகள்னு போட்டிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த பலகனிக்கு பலகனி, ஜன்னல், மதகு அப்படி வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மதகுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் வாட்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில், ESV வெர்ஷனில் இதே வசனத்தை வாட்சிங்கன்னா ஐசாயா சாப்டர் 24 verse 18, ஏசாயா 24:18 ESVயில் வாசிங்க. He who flees at the sound of the terror shall fall into the pit, and he who climbs out of the pit shall be caught in the snare. For the windows of heaven are opened, and the foundations of the earth tremble. அப்போ வானத்தினுடைய பலகனி, மதகுகள்னா பலகனி, ஜன்னல் திறக்கப்பட்டதான். அந்த தேசம் லேண்டை என்ன செஞ்சிச்சான்? குலுங்குச்சான், நியாய தீர்ப்பை சந்தித்ததான் இல்லை? அப்போ இந்த பலகனி வழியாக தேவன் 2 காரியங்களை அனுப்புகிறார். ஒன்று, முதல்ல எதை அனுப்புகிறார்னா நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். சரியா? சரி, அடுத்து இதே போல் இன்னொரு வசனம் கூட சொல்கிறேனே. எரேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 9 verse 21. வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது. அப்ப அந்த பலகனி வழியா ஆண்டவர் எதை அனுப்புறாருன்னா, அது வேதம் சொல்லுது, பலகனி வழியா இது வருகிறதுனா சாவு வருகிறதுன்னு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு இருக்கு இல்லை? அப்போ முதல் காரியம் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும், பலகனியில் எதுவும் வரும்? ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பும் வரும். சரியா? ஒன்று. சரி, அடுத்து இன்னொன்று, அதே பலகனியில் தேவன் எதையும் அனுப்புகிறவராக இருக்கிறார்னா ஆசீர்வாதத்தையும் அனுப்புகிறார் இல்லை? அதுதான் இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா? வாசிங்க 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 Kings சாப்டர் 13 verse 16 and 17. அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவினுடைய கையின் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன், அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும். அப்போ இந்த வசனம் சொல்லுது, அது ரட்சிப்பின் அம்புன்னு. ஜன்னல் வழியாக என்ன வருகிறதா? ரட்சிப்பின் அம்பு வருது இல்லை? ஜன்னல் வழியாக என்ன வருகிறது? ரட்சிப்பின் அம்பு. இது இப்போ வாச்சோம் இல்லையா? மல்கியா புஸ்தகம் 3:10 வாச்சோம் இல்லையா? திரும்ப வாசிங்க. மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்றாரு, பலகணிகளை திறந்து நான் எதை வருஷிப்பேன்? ஆசீர்வாதத்தை. அப்ப பலகணியை தேவன் 2 அடையாளங்களுக்கு சொல்லுகிறார். ஒன்று, அதன் வழியாய் நியாய தீர்ப்பும் வருகிறது. இன்னொன்று, அதன் வழியாய் ஆசீர்வாதமும் வருகிறது இல்லையா? சரி, இப்போ நான் எப்படி பிரதர் ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? பலகணியில் 2 வருதே, ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? முதல்ல நீங்கள் இந்த ஒரு காரியத்தை என்ன செய்யணும்? அதை தெளிவாக விளங்கிக்கிறணும். தயவுசெய்து இந்த செய்திகளை கேட்டு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? உடனே இதை எப்படி கொண்டு வந்துடக்கூடாதுன்னா, நீங்கள் தசமபாகம் கொடுக்கல அதனால் உங்களுக்கு நியாய தீர்ப்புன்னு கொண்டு வரக்கூடாது. சரியா? வசனம் அப்படி சொல்லலை. சரியா? நீங்கள் தசமபாகம் கொடுக்காதனால தான் உங்களுக்கு தண்டனை, உங்களுக்கு சாபம் அப்படின்னு நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அது புதிய ஏற்பாட்டின்படி அது என்ன அல்ல, சரியானதல்ல. தசமபாகம் கொடுக்கலன்னு கர்த்தர் உடனே ஜனங்களை எல்லாம் என்ன செய்ய போடுறதில்ல, அழிச்சு போடுறதில்ல. நம்ம ஒன்றை நல்லா நினைவில் வச்சுக்கிறணும், நம்ம ஜனங்களை சீர்ஃபுல் கிவராக தான் நம்ம மாற்றணும் இல்லையா? அவங்கள பயமுறுத்தி கொடுக்க வைக்க என்ன செய்யக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது. ஜனங்கள் மன உற்சாகத்தோட இல்லை, அப்படி தான் வேதம் சொல்லுது. கட்டாயத்தினாலும் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் இல்லை. அப்போ தயவுசெய்து நீங்கள் இந்த வசனத்தை தப்பாக என்ன செஞ்சிடக்கூடாது, அதை இன்டர்பிரட் பண்ணிடக்கூடாது. தசமபாகம் கொடுக்காதனால தான் நியாய தீர்ப்பு, பலகனி வழியாக நியாய தீர்ப்பு வருது அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. கர்த்தர் உடனே ஒரு காரியத்தில் ஒருத்தவங்க தவறுறாங்கன்னா உடனே நியாய தீர்ப்பை கொடுத்து என்ன செஞ்சிடறாரு, அழிச்சிடறாருங்கிறது என்ன அல்ல, அது வேத சத்தியம் அல்ல.
சரியா? ஜனங்களை நம்ம உற்சாகமாய் கொடுக்க பழக்கணும். இன்னொன்றையும் நம்ம நினைவில் வச்சுக்கிறணும். ஊழியர்கள் ஏதோ ஜனங்கள் கொடுக்கலைன்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், நமக்கு எதுவும் இருக்காது, அந்த நினைவே முதல்ல தப்பு. நாம் கர்த்தருக்கு மன உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மளை குறைவில்லாமல் வச்சுருப்பார், அவ்வளோதான். விசுவாசிகளை நம்பி நம்ம ஊழியத்துக்கு அழைக்கப்படலை, யாரையும் நம்பி நம்ம கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரல இல்லையா? யார் கொடுப்பாங்கன்றதுக்காக நம்ம வரல, நம்ம அழைத்தவரின் அழைப்பினால தான் நம்ம நிற்கிறோம் இல்லையா? அதனால் இதை தவறாக மாற்றி என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படி சொல்லிடக்கூடாது. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். பலகனிலிருந்து ஜட்ஜ்மெண்ட்டும் வருது, ஆசீர்வாதமும் வருது. இப்போ நான் ஆசீர்வாதத்தை எப்படி எடுக்கிறது இல்லை? இந்த நிதி ஆண்டின் துவக்கத்தில் இருக்கிறோம். இப்போ நிறைய பேருக்குள்ள கேள்விகள் இருக்குது இல்லையா? உலகமே ஒரு பொருளாதார பெருமந்தத்துக்குள்ளே போகுது, நிறைய வேலை இழப்புகள் இருக்குது இல்லையா? நான் இந்த நிதி ஆண்டில் நெக்ஸ்ட் இயரில் நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய தொழிலை எடுத்து நிறுத்துறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய காரியங்களை எல்லாம் சரி செய்வதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய கடன் பிரச்சனைகள்லேருந்து எழும்பி வருவதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் இல்லை? ஒரு கேள்வி இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை வேதத்திலேருந்து அடையாளப்படுத்தி காட்டுறேன். வானத்தின் பலகனியே திறந்து ஆசீர்வாதம் வரும்போது கூட அதை ஒரு மனுஷன் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை? வாசிங்களேன், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. 2 Kings chapter 7 verses 1 and 2. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், இங்கிலீஷில் வாசிங்கன்னா விண்டோஸ் இன் ஆன் த ஹெவன் இல்லையா? வானத்திலே மதகுகளை, வானத்தில் அவர் பலகணிகளை ஜன்னல்களை அவர் உண்டாக்கினா கூட இப்படி நடக்குமா என்றான். இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அப்ப நல்லா கவனிங்களே, சீரிய தேசம் சமாரியாவை சுற்றி வளைஞ்சுக்கிட்டாங்க, தேசமே பஞ்சமாக இருக்கு. அப்போ எலிசாவை கர்த்தர் அனுப்பிட்டார், நீ போய் சொல்லு, நாளைய தினம் இந்த பஞ்சம் மாறிடும்னு சொல்லுன்னு சொல்லிட்டார். அதாவது அவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிறதுக்கு அவர் என்ன ஆயிட்டார், தேவன் ரெடி ஆயிட்டார். அப்போ அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறப்ப அங்கே இருந்த ராஜாவினுடைய ஒரு கேப்டன், ஒரு பிரதானி ஒருத்தர் சொல்கிறான், இல்லை அவர் வானத்தில் பலகணியை திறக்கிறது இல்லை, இதுவரைக்கும் இருக்கிற பலகணியை திறக்கிறது இல்லை, புதுசாக அவர் ஏராளமான பலகணிகளை உண்டாக்கி அதை திறந்தா கூட என்ன செய்யாது, இந்த காரியம்லாம் நடக்காதுங்கிறான் இல்லை? அப்போ என்ன அர்த்தம்னா, முதல் காரியம் நல்லா நீங்கள் நினைவில் வச்சுக்கிறீங்க, பலகணியிலிருந்து ஆசீர்வாதம் வர்றதும் ஜட்ஜ்மெண்ட் வர்றதும் எதை வச்சுன்னா நம்முடைய வாயின் வார்த்தையை வச்சு இல்லை? நல்லா யோசிச்சு பாருங்கள், தேவன் அந்த வார்த்தையின்படியே செஞ்சாரா? இப்போ சீரிய படைகள் எல்லாம் ஓடிப்போச்சு. சீரியர்களுக்கு குதிரைகளையும் ரதங்களையும் படைகளையும் குறித்த அந்த சத்தத்தை கேட்க பண்ணோன்னே சீரியர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. மறுநாளில் எலிசா சொன்ன மாதிரியே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படுது. தேவன் சொன்ன வார்த்தையின்படி அங்கே நடக்குது, ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெறாங்க. ஆனால் அதே நேரம் அந்த பிரதானி மாத்திரம் என்ன செய்ய முடியல, அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியல, பெற முடியல இல்லையா? அதே அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 19வது வசனம், 7வது அதிகாரம் 19வது வசனம். அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமோ என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அப்ப இந்த பிரதானி அவன் என்ன பண்ணானா, அந்த ஆசீர்வாதத்தை சாப்பிடாம அவன் மரித்து போனானா. நல்லா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய வானத்தின் பலகனி திறக்குது, ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆனால் இந்த பிரதானிக்கு அது ஜட்ஜ்மெண்ட்டாக மாறுது. எதனால ஜட்ஜ்மெண்ட்டாக மாறுது? அவனுடைய சொந்த வாயின் வார்த்தைகளினால. அப்போ நீங்கள் ஒன்றை நல்லா நினைவில் வச்சுக்கிறணும்,
தேவனுக்கு நாம் கொடுக்குறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது, பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே வருது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நிதி ஆண்டினுடைய துவக்கத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் நிர்ணயிச்சுக்கிறணும். என்னென்னா, உங்கள் வாயின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானதாக இருக்கக்கூடாது. ஐ மீன், நெகட்டிவான சொற்கள் இந்த நிதி ஆண்டில் உங்கள் பிஸ்னஸை குறித்தோ, உங்கள் ஊழியத்தை குறித்தோ, உங்கள் குடும்பத்தை குறித்தோ என்ன செய்யக்கூடாது, உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. இல்லை, அப்போ நீங்கள் நிறைய டிசிஷன் எடுப்பீங்க இந்த நாட்களில். என்ன, நான் என்னுடைய பிஸ்னஸில் இதெல்லாம் செய்யணும், என் கடனை அடைச்சிடணும், இல்லை என்னுடைய டெட்ஸ் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணணும், என்னுடைய லோன்ஸ் எல்லாத்தையும் இப்படிலாம் நான் நிறைய டிசிஷன் எடுப்பீங்க. அதெல்லாம் நல்லது, சந்தோஷம், செய்யுங்க. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் முன்னாடி நாம் ஒரு காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஏன்னா இந்த வருஷம் உட்காந்து யோசிச்சு பார்ப்போம், லாஸ்ட் இயருடைய எல்லா பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி, போன வருஷம் இதை செலவு பண்ணோம், போன வருஷம் இந்த காரியம் எப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் இந்த வருஷம் சரி பண்ணணும், அதெல்லாம் செய்யுங்க, தப்பு கிடையாது. இன்னும் உழைக்கிறதுக்கு நிறையா பிளான் பண்ணுங்க. இந்த வருஷம் எப்படி எலிசா சொன்னது போல, எலிசா உன்னுடைய அம்பை எடுத்து எய்யின்னு சொன்னார்லே, அது ரட்சிப்பின் அம்பு, நீ எய்யின்னு சொன்னது போல நீங்கள் இன்னும் பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஊழியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இன்னும் நிறைய காரியங்களை பிளான் பண்ணுங்க, திட்டமிடுங்க. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் முன்பாக முதல்ல இந்த பலகணிகள்ல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளை சரியாக வச்சுக்கணும். இல்லையா? என்னதான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சரியில்லைன்னா, தேவன் வானத்தின் பலகணிகளையே திறந்தா கூட அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும். இல்லை, அப்போ முதல் காரியம், இந்த பலகணியை குறித்த காரியம், பலகணியிலிருந்து 2 வருது, ஜட்ஜ்மெண்ட்டு வருது, அதே நேரம் ஆசீர்வாதமும் வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எலிசா சம்பவத்தில் ஜனங்களெல்லாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறாங்க, ஆனால் அந்த பிரதானி மரணத்தை எதிர்கொள்கிறான். அந்த பலகணி திறந்தும் அவன் சாவை எதிர்கொள்கிறான். இல்லை, சாவு அந்த பலகணி வழியாக ஏறி வந்ததுன்ற மாதிரி அவன் சாவை எதிர்கொள்கிறான். இல்லை, எதனால் நடந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமா? அவன் பேசுகிறான், எல்லாரும் அமைதலாக இருக்காங்க. ஒருவேளை சந்தேகம் இருந்தால் கூட அமைதலாக இருக்காங்க, நெகட்டிவாக பேசலை. இல்லை, ஆனால் இந்த பிரதானி நெகட்டிவாக பேசுகிறான், எதிர்மறையாக பேசுகிறான். நான் சொல்கிறேன், இந்த நிதி ஆண்டில் எல்லாம் பிளான் பண்ணுங்க, நல்லது, சந்தோஷம். இல்லையா? உங்களுடைய பிஸ்னஸை இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக கடந்த காலத்தில் என்ன தவறுகள் செஞ்சோம் அதெல்லாம் சரி செய்வதற்கு முயற்சிங்க, அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் அதே நேரம் இது எல்லாவற்றில் இருக்கிற அந்த கவனத்தை விட, அந்த காஷன், அந்த எச்சரிக்கை உணர்வை விட உங்கள் வாயின் வார்த்தைகளில் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். முதல் காரியம். இல்லை, சரி. அப்போ இந்த மாதத்தில், இந்த நிதியாண்டினுடைய துவக்கத்தில் நான் உங்கள் மேலே இந்த வார்த்தையை நான் ப்ரொக்ளைம் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பா. இல்லையா? சரி, அடுத்த காரியத்துக்கு வரேன். இந்த பலகணி எதை குறிக்கிறது? வாசல்னு சொல்லலை, கேட்டு அப்படின்னு சொல்லலை, டோருன்னு சொல்லலை, கதவுன்னு சொல்லலை. ஏன் பலகணின்னு சொல்கிறார் அப்படின்னா, அதில் ஒரு காரியம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நோவாவுடைய பேழையில் ஒரு டோர் இருந்துச்சு, கதவு இருந்துச்சு, ஆனால் அதே நேரம் ஒரு விண்டோவும் இருந்துச்சு. கதவு எதுக்கு பயன்படுத்தினார்? எல்லாரும் உள்ளே போனாங்க, எல்லாரும் மிருக ஜீவன்களும் உள்ளே போச்சு, வெளியே வந்துச்சு. அது காமன், எல்லாருக்குமானது. ஆனால் இந்த ஜன்னலை நோவா மட்டும்தான் அக்சஸ் பண்ணார். இல்லை, அது பிரத்யேகமானது, இண்டிவிஜுவலாக ஒருவருக்காக வைக்கப்பட்டது, ஒரு காரியத்துக்காக வைக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் கதவை திறக்கிறார், வாசலை திறக்கிறார் அப்படின்னா அது காமன், அது எல்லாருக்குமானது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், பிரதர் ஐடி ஃபீல்டே விழுந்துட்டுருக்கு இல்லையா, எல்லாருக்குமே அதுதான் நடக்குது, அல்லது என்னுடைய இந்த ஃபீல்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு விழுந்துட்டுருக்கு பிரதர், அல்லது இந்த ஊழியம் செய்ய முடியல பிரதர், எதிர்ப்புகள் இருக்குது பிரதர், இல்லை எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? எல்லாருடைய வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கு. இல்லை, நான் சொல்கிறேன், எல்லாருடைய வாசலும் அடைக்கப்படும் போது கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு விண்டோவை திறப்பார் பாருங்க. விண்டோங்கிறது இண்டிவிஜுவல், பிரத்யேகமானது, உங்களுக்காக மட்டுமே அங்கே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் பாருங்க. ஐடி ஃபீல்டில் எல்லாருக்கும் வேலை இழக்கலாம், ஆனால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்டை கர்த்தர் வச்சுருப்பார் பாருங்க. இல்லை, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு காரியத்தை அவர் செய்கிறதுக்கு பேர் தான் விண்டோவை திறக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, இந்த காலத்தினுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க.
ஐடி ஃபீல்டு விழுகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு விழுகுது, அல்லது அப்படி இருக்குது, சூழ்நிலைகள் இப்படி இருக்குது பிரதர், இது எனக்கு மட்டும் இல்லையே பிரதர், எல்லாருக்கும் இப்படி தானே பிரதர் சூழ்நிலை இருக்குது, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாருடைய வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், அப்பா உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான விண்டோவை திறப்பார். அதன் வழியாய் வருகிற ஆசீர்வாதங்கள் நேராக அவங்க சிரசின் மேலே வந்து விழும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, உங்களுக்குன்னு, உங்கள் தொழிலுக்குன்னு, உங்களுக்குன்னே பிரத்யேகமாக இண்டிவிஜுவலாக உங்களுக்குன்னே உங்கள் ஊழியத்துக்குன்னே ஒரு விண்டோவை கத்த திறப்பார். அதன் மூலமாக ஏராளமான ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே சொரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை, சரி. அதனால் இந்த வருஷத்தில் நிறைய பலகணின்னு இல்லை, அங்கே இல்லை, பலகணிகள் அப்படி தான் இருக்குது, விண்டோஸ் அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்குன்னு நிறைய காரியங்களை அவர் என்ன செய்வார், தனிப்பட்ட விதமாக உங்களுக்குன்னு அவர் திறந்து கொடுப்பார். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், பொருளாதார மந்த நிலைகளை பார்க்க வேண்டாம், தொழிலில் இருக்கிற இறக்க நிலைகளை எல்லாம் பார்க்க வேண்டாம். அப்பா உங்களுக்குன்னு ஒரு பாதையை, வனாந்தரத்தில் உங்களுக்குன்னு தனியாக ஒரு வழியை உருவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லை, அந்த வார்த்தையை நான் உங்கள் மேலே டிக்ளேர் பண்ணுறேன், ப்ரொக்ளைம் பண்ணுறேன். இந்த வருஷம் நிதி ஆண்டு உங்களுக்கு பலகணிகள் திறக்கிற வருஷமாக இருப்பதாக. உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய எல்லைகளில், உங்கள் ஊழியத்தில் இந்த வருஷம் பலகணிகளை திறக்கிற வருஷமாக இருப்பதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உங்கள் சமூகத்தில் வருகிறோம். இப்போ நாங்கள் செய்கிற இந்த ஜெபத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தர் மத்தியில் நின்று, அப்பா நீங்கள் எங்கள் பக்கத்தில் நின்று கேட்குறீங்கிற அந்த விசுவாசத்தோடு, அந்த கவனாவோடு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் டிக்ளேர் பண்ணுறேன்ப்பா, இந்த நிதியாண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு பலகணிகள் திறக்கிற வருஷமாக இருப்பதாக நான் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த வருஷம் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இவங்க வாழ்க்கையில் எத்தனையோ வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், இவங்க வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட்டில் எத்தனையோ துறைகளில் எத்தனையோ வாசல்கள் ஆண்டவரே கேட்ஸ் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் டிக்ளேர் பண்ணுறேன், இந்த வருஷத்தில் உங்கள் பிள்ளைகளுக்குன்னு தனித்துவமான ஆண்டவரை பலகணிகளை நீ திறப்பிறையா. இந்த வருஷம் பலகணிகளை திறக்கிற வருஷமாக இருக்குன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன்ப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு பலகணிகள் திறந்து இவர்கள் மேலே ஆசீர்வாதம் சொரியும்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஆண்டவரை. அப்படி சொல்லி உங்கள் பிள்ளைகளை நான் மனதார ப்ளஸ் பண்ணுறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், செய்வீங்க நாங்கள் நம்புகிறோம்ப்பா. ஆண்டவரே, இவர்களுடைய பிஸ்னஸில், ஊழியத்தில் இந்த வருஷம் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாயிருப்பதாக நான் டிக்ளேர் பண்ணுறேன். கடந்த வருஷங்களில் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இந்த வருஷம் உங்கள் பிள்ளைகள் மேலே சொரிவதாக நான் டிக்ளேர் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் பார்த்துக்கொள்ளும். இவை எல்லாவற்றையும் எங்கள் மீட்பர் நீங்கள் எங்கள் பக்கத்தில் நின்று உடைய 2 கரங்களை இவர்கள் எல்லைகளுக்கு நேராக, இவர்கள் தொழில் நிறுவனங்களுக்கு நேராக, இவர்கள் வேலைவாய்ப்புகளுக்கு நேராக, குடும்பங்களுக்கு நேராக உங்கள் கரத்தை உயர்த்தி எங்கள் வார்த்தைகளுக்கு, ஜபத்துக்கு நீங்கள் உங்கள் வாயை திறந்து ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.